ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணுமா, அதே போல சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். ஒரு முறை ஒரு கொத்தனாரும் அவருக்கு ஒரு உதவியால் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டட வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது கொத்தனார் மேலே நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, கையால் கூலியால் கீழே நிற்கிறார். அப்போது கொத்தனாருக்கு பொருள் தேவை. அவர் என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கிற அந்த கையால் கூப்பிட்றாரு, அவருக்கு கேட்கல. அப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய கவனத்தை ஈர்க்கும்படி மேலேருந்து அவர் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்து அந்த கூலியால் முன்னே போடுறாரு. போட்ட உடனே அவர் அதை பார்த்துட்டு எடுத்துட்டு அக்கம் பக்கம் பார்க்குறார், யாருமே இல்லை அப்படின்னோடனே அதை எடுத்து என்ன செய்கிறார், தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிறார். அவர் மேலே எங்கேருந்து விழுந்ததுன்னு மேலே பார்க்கவே இல்லை. அப்போது அந்த கொத்தனார்ச்சா நம்ம இதை கவனிக்கலையே, அவன் மேலே நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 10 ரூபாய் காயினை போடுறார். அப்போது அது அவர் முன்னே உழுற மாதிரி போடுறாரு. இவன் இந்த வேலையால் என்ன செய்கிறான், அந்த 10 ரூபாய் காயினை எடுத்துகிட்டு பக்கத்தில் அங்கங்கே பார்த்துட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிறார். மேலே எங்கேருந்து வருதுன்னு அவர் பார்க்கவே இல்லை. அப்போது இந்த கொத்தனாருக்கு ரொம்ப எரிச்சலாயிடுச்சு, நம்ம மேலேருந்து நம்ம உதவிக்காக கேட்குறோம், ஆனால் இவன் கொஞ்சம் கூட நம்மளை மேலே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன செங்கல் துண்டை எடுத்து மேலேருந்து கரெக்டாக அவர் தலை மேலே படுற மாதிரி போடுறார். போட்டோடனே மேலேருந்து சின்ன கல் தான், ஆனால் மேலேருந்து விழும்போது அந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணுது, அவருக்கு வலிச்சிரு. மேலே வந்து விழுந்தோடனே வலி, விழுந்த வேகத்தில். அப்போ ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. அப்போ தான் அவர் மேலே பார்க்குறாரு. அது வரைக்கும் அவர் மேலே பார்க்கவே இல்லை. அப்புறம் அவர் ஐயோ இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டது நம்ம முதலாளி தானா என்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேலைகளை அவர் ஒழுங்காக அவர் கொத்தனாருக்கு உதவி செய்துட்டு அவருடைய வேலைகளை அவர் ஒழுங்காக செய்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வீடுகள்லேயும் நம் தகப்பன் தன் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சின்ன தவறு செய்யும்போது ஒரு கூப்பிட்டு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம் இது தவறு, இது செய்யாதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பிள்ளை உடனே கீழ்ப்படிஞ்சா சரி, அப்படி இல்லாமல் அது கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கலனா என்ன செய்வோம், தண்டிப்போம். சொல்லி கேட்கலாம், அடுத்து என்ன செய்வோம், தண்டனை தான். அதே போல தான் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சிறு சிறு பாவம் செய்யும்போது ஏசப்பா என்ன செய்கிறாங்க, வேத வசனத்தின் மூலமாக சில நேரம் நம்ம மனசாட்சி சொல்லி இது பாவம்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பிரசங்கங்களை கேட்கும்போது நம்ம பாவ உணர்வு வரும், இதெல்லாம் பாவம்னு சொல்லி. அப்போவுமே என்ன செய்யணும், நாம் அதை உணர்ந்து அதை விட வேண்டும். அப்படி இல்லாதபடி அந்த மனசாட்சியை நாம் மழுங்கடித்து விட்டு நாம் மேலும் மேலும் பாவம் செய்வோம் என்றால் நமக்கு என்ன வரும், தண்டனை தான் வரும். ஆமேன். அப்போது நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். இது கிருபையின் நாட்கள். நம் கிருபையின் நாட்களில் அவர் நமக்கு கொடுக்குற அந்த கிருபையை நாம் புறக்கணிக்காதபடி, அதை அசட்டை பண்ணாதபடி நாம் என்ன செய்யணும், அதை கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது வேதத்தில், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம். ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு சபையில் ரட்சிப்புக்குள் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் இதை குறித்து கவலையற்றிருப்போமானால், ரட்சிப்பை காப்பதிலே, ஒரு ரட்சிப்பை காத்து கொள்வதிலே, நாம் ரட்சிப்பை புதுப்பிப்பதிலே, நாம் புது சிருஷ்டியாய் ஒவ்வொரு நாளும் மாறுவதிலே நாம் கவலையற்றவர்களாய் நிர்விசாரமாய் இருப்போம் என்றால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம். அப்போ இன்றைக்கே அனுகிரக நாள், இப்பொழுதே ரட்சணை நாள். அப்போ இந்த அனுகிரக நாட்களில், இந்த கிருபை நாட்களை நாம் அல்லல் தட்டாதபடி, அதை அசட்டை பண்ணாதபடி கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் என்ன செய்யணும், திரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டும். அப்போ நாம் தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். அப்போ கர்த்தர் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை சின்ன சிக்ஷையை கொண்டு அவர் நடத்துகிறார். இப்போ நம்ம வீடுகளில் இருக்கிறோம், நாம் குடும்பத்தில். அப்போது சின்ன ஏதோ நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டம், பிள்ளைகளுக்கு நோய், நமக்கு பலவீனம், பண கஷ்டம், கடன், வியாபாரத்தில் நெருக்கடி, இப்படியெல்லாம் வரும்போது தோல்வி, எதை எடுத்தாலும் அதில் ஒன்றுமே முன்னேற்றம் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, அப்படி வரும்போது நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் பார்த்தது போல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், தேடுங்கள் என்று சொல்ல, ஜெபத்தில் அவர் தேடும்போது கர்த்தர் உணர்த்துவார். அப்போ அதை உணர்த்தும் போது அந்த
பாவத்தை நமக்கு இந்தந்த பாவத்தினால தான் உனக்கு இந்த காரியம் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தும் போது நாம் என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படிந்து அதை நாம் விட்டுவிட வேண்டும். இதுதான் கரெக்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் இதை நான் சொல்லி கேட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், அதை நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் திரும்ப கட்டுவார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமான்றால் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு எதனால் எனக்கு இப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அலாசி ஆராய்ந்தீங்கன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே இந்த வேளையில் ஏசப்பா அவரை சமீபமாக இருக்கும்போது அவரை நாம் தேடுவோம். தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படி அவர் சிக்ஷிக்கும் போதே நாம் என்ன செய்வோம்? மனந்திரும்புதலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அப்போ நாம் பெரிய தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் வரும்போது அவரோடு நாம் சேர்த்து கொள்ளப்படும்படி நாம் இந்த கிருபையின் நாட்களை என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணி அல்லல் தட்டி கொண்டு இருப்போம் என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி, அப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல வார்த்தைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. நீர் சமீபமாக இருக்கையில் நாங்கள் உண்மை நோக்கி அப்பா கூப்பிட்டு உண்மை தேடி நாங்கள் கண்டுகொள்ள அப்பா எங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா சின்ன சின்ன பாவங்களை விட்டு மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி கிருபையின் நாட்களை நாங்கள் போக்கடிக்காதபடி அலட்சியம் பண்ணாதபடி அப்பா உமக்குள் சார்ந்து வாழ நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை முற்றிலும் ஆய்வுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமாகியுமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.